நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நேத்து நடந்த மனித பேங்க் ஈவென்ட்ல நம்மளோட ஜான்சன் அவர்கள் ரிட்டயர்மென்ட்ட அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீடைல்டா பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ரெஸ்லிங் கன்டென்ட் நீங்க மிஸ் பண்ணாம டெய்லியும் பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேத்து நடந்த மனித பேங்க் ஈவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஜான் சீனா சர்ப்ரைஸா வந்திருப்பாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு த லாஸ்ட் டைம்ஸ் நவ் சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. இதுல இருந்தே தெரியுது ஜான்சனா ஏதோ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க போறாரு சொல்லிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத விதமா அவரோட ரிட்டையர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றாரு. நான் வந்துட்டு டபிள்யூபிள்யூ விட்டு நான் வந்துட்டு ரிட்டையர் ஆகுறேன். அடுத்த வருஷம் 2025 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்ம ஜான்சனாவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இது கேட்கும்போது நிறைய ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ ஜான்சன் அவர்கள் இப்போ இந்த முடிவு எடுத்ததுன்றது ரொம்பவே நல்லது தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அவர் ரெஸ்லிங் பண்ண வச்சாருன்னா அவருக்கு நிறைய இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுது. ஸோ போன வாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கும். கிரவுன் ஜுவல் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அந்த ஈவெண்ட்ல ஃபைட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ச் இப்போ விளையாடினார்னா ஜான்சனாக்கு ஒரு இன்ஜுரி அப்படின்றது ரொம்ப சீக்கிரமா ஆயிடுது. இதனால காரணமா கொண்டு அவரோட பர்சனல் ஒர்க் மற்றும் அவரோட ஃபிலிம் ஹாலிவுட் படத்துல எல்லாம் வந்துட்டு சரியா ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனாவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதன் காரணமா கொண்டு தான் ஜான்சனா அவரோட அந்த ரிட்டையர்மெண்ட் அந்த டிசிஷன் அந்த ஒரு முடிவு வந்துட்டு ரொம்பவே கரெக்டா இருந்திருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இன்னொன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா சொல்லியிருப்பாரு. ஸோ என்னோட லாஸ்டா நடக்க போகிற ராயல் ரம்பிள் எலிமினேஷன் சாம்பர் ரெஸ்ல்மேனியா தான் கடைசியா நான் வந்துட்டு ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் 2025 இந்த ஈவெண்ட்ல எல்லாம் வந்துட்டு நான் கலந்துக்க போறேன். இதுதான் என்னோட கடைசி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஜான்சன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதனால அடுத்த வருஷம் 2025 நம்ம ஜான்சனாவை ராயல் ரம்பிள் எலிமினேஷன் சாம்பர் ஈவெண்ட் ரெஸ்ல்மேனியால நம்ம பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய ஸ்டார் டபிள்யூடபிள்யூவோட ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் லெஜெண்டே கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லை 90s கிட்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹீரோ நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட சூப்பர் ஹீரோ தான் நம்ம ஜான்சன் அவர்கள். ஸோ என்னன்னு தெரியல நம்மளோட சைல்ட்ஹுட் மிகப்பெரிய என்டர்டெயின் பண்ண ஒரு ஸ்டார்ஸ்லாம் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ டபிள்யூடபிள்யூல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜான்சனா, அதுக்கப்புறம் கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா ஜடேஜா, விராட் கோலி, ரோஹித் சர்மா. ஸோ நம்ம சைல்ட்ஹுட் ஹீரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. இதுக்கப்புறம் யார் தர போகிறாங்கன்றது தெரியல. ஸோ ஜான்சனா கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ வேற எந்த ரெஸ்லர் கொடுப்பாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய லெஜெண்டா பார்க்க போற நம்ம ஜான்சினாவை வந்துட்டு அகைன் வந்துட்டு ஒரு வேர்ல்டு டைட்டில் வின் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியல. நிறைய ஃபேன்ஸ் இப்போ அதான் எதிர்பார்க்குறாங்க. ஜான்சினாவை எப்படியாவது 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக்குவீங்க. ஸோ ரிக் ஃபிளேரோட அந்த ரெக்கார்டை வந்துட்டு பிரேக் பண்ணி ஜான்சினாவை நியூ சாம்பியன் ஆக்குவீங்கன்னு சொல்லிட்டு தான் நிறைய ஃபேன்ஸ் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டபிள்யூடபிள்யூ அதை பண்ண வைப்பாங்களா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால ஜான்சினா ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வெயிட் பண்ணுறாங்க. ஜான்சினாவை எப்படியாவது 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஆவாரா இல்லையான்றத. இப்போதைக்கு நம்ம ஜான்சன் அவர்கள் அடுத்த வருஷத்தோட ராயல் ரம்பிள் எலிமினேஷன் சாம்பர் ரெஸ்ல்மேனியால நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜான்சனாவோட உங்க ஃபேவரட்டான மேட்ச் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச ஜான்சனா ஃபேவரட்டான மேட்ச் என்ன அப்படின்னா ஜான்சனா வெர்சஸ் த ராக்குக்கான ரெஸ்ல்மேனியால டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். அந்த ஒரு மேட்ச்ல ராக்கை பீட் பண்ணி சாம்பியனா இருப்பாரு. அந்த மேட்ச் என்னோட ஃபேவரட். உங்களோட ஜான்சனா ஃபேவரட்டான மேட்ச் என்ன அப்படின்றத டபிள்யூடபிள்யூ என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜான்சனாவோட ரிட்டையர்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.